ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தி கிரே மேன் தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட் ஹாலிவுட் ஃபிலிம். பெருமையான விஷயம். கோலிவுட்லேருந்து ஒருத்தர் வந்து அங்கே போய் கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் தனுஷ் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது பெரிய கேரக்டர்லாம் இல்லைங்க, சின்ன கேரக்டர் அப்படின்னாங்க. சின்ன கேரக்டராக இருந்தாலும் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தோஷமான விஷயம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு நிமிஷம் ஓடக்கூடிய சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். ரியான் காஸ்லிங் ஒரு பக்கம், அனா டே ஆர்மாஸ் இவங்களோட சேர்ந்து தனுஷ் ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தார். ஈவன் தனுஷை பற்றி ரியான் காஸ்லிங்காக இருக்கட்டும், அனா டே ஆர்மாஸாக இருக்கட்டும், கிறிஸ் ஈவானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெருமையாக படத்தோட ப்ரொமோஷனில் பேசும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. செமையான கேரக்டர் தான் இப்போ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயத்த டைரக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. ரசோ பிரதர்ஸ் இப்போ மும்பையில் நடந்த ப்ரீமியர் ஷோலையும் நிறைய விஷயங்கள் நமக்கு ரிவீல் பண்ணாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தி கிரே மேன் திரைப்படத்தினுடைய சீக்வல்ஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. அந்த சீக்வல்ஸில் தனுஷ் கதாபாத்திரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நார்மல் தானே, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா சீக்வல்ஸ் இருக்க போகிறீங்க, அதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் வரப்போகுது, சகஜம் தானே அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை. தனுஷ் கதாபாத்திரத்துக்குனே தனியாக பிரத்யேகமாக தனி படம் தனியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அவெஞ்சர்ஸ்லேருந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்தனி படம் ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி தனுஷ் கேரக்டரை வச்சு தனி படம் ரிலீஸ் ஆகுது ஹாலிவுட்டில். அப்படிங்கிறது இன்னும் சூப்பர்பா, ஒரு படத்துலேயே மனுஷன் எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தி கிரே மேன் திரைப்படத்தில் தனுஷோட கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரம், அவன் எப்படிப்பட்ட கதாபாத்திரம்? ஒரு டார்க் ஷேடு உள்ள கதாபாத்திரம் தான், ஒரு வில்லன் ரோல் தான் பண்ணியிருக்காரு. நெகட்டிவான ஷேடு உள்ள ஒரு கதாபாத்திரம் தான். பட் அது எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரில. அடுத்து வர சீக்வன்ஸ்லேயும் அவர் இருக்க போகிறார் அப்படின்னா இந்த படத்தில் நல்லவனாக மாறிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவாரா, இல்லை ஒரு வில்லனாக நெகட்டிவ் ரோலில் தான் அப்படியே அடுத்தடுத்த சீக்வன்ஸ்லேயும் வருவாரா அப்படிங்கிறது தெரில. தனுஷ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது படத்தில் 2 ஃபைட் சீக்வன்ஸ் அவருக்கு இருக்குது. ஒன்று இந்த மெயின் ஹீரோ ஹீரோனுக்கு, அப்புறம் தனுஷ் 3 பேருக்கு நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். இப்படி ஒருத்தர் 2 பேரையும் சமாளிக்கிற மாதிரி அந்த கிளிம்ஸ்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. இது இல்லாமல் ஒரு ரோட் சைட் டிராஃபிக் நடுவில் ஒரு கார் சேஸ், அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருப்போது. அதுதான் தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்சதா ஒரு ப்ரொமோஷனில் சொன்னார். தி கிரே மேன் திரைப்படத்துக்கு IMDbல 6.8 ரேட்டிங் கிடச்சிருக்கு. பொதுவாக OTTயில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கு அவ்வளோவா ரேட்டிங் கிடைக்கிறது இல்லை, உண்மைதான். நீங்கள் OTTயில் சூப்பர் அப்படின்னு சொல்கிற படத்துக்கு கூட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.4 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், இல்லை 4.5, 3 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துக்கு 6.8 அப்படிங்கிறது சூப்பர். ஸோ தனுஷுக்கு வந்து ஹாலிவுட்டில் ஒரு ஹிட்டு ரெடி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு படத்தோட ரிவ்யூவில் படத்தை பற்றி இன்னும் ஜாஸ்தி பேசுவோம்.